மிர்ச்சி சிவா இயக்குனர் ராம் முதல் முறையாக கூட்டணி சேர்ந்த பறந்துபோ திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. எல்லாமே ரசிச்சு பார்க்கலாம். மெயினா குழந்தைங்களுக்காக பண்ணியிருக்கிறாரு, நல்லா பண்ணியிருக்கிறாரு. பெற்றோர்கள் கண்டிப்பா பசங்களோட என்ஜாய் பண்ணணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மெயினா இதுதான். I don't speak Tamil, but it was a wonderful movie, fun movie. Everybody should watch it. It's a very meaningful movie. அவரோட படம் எப்பவுமே நேச்சர் தாங்க இருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம எதை மிஸ் பண்ணமோ அது காமிக்கிறாங்க. ப்ளஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டா இருக்கிற மாதிரி நல்லா இருக்கு. ராம் சார் வந்து எப்பயும் பண்ற கதைக்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். தேங்க்யூ. நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல மெயினான விஷயம் என்னன்னா வந்து திட்டாம அடிக்காம இருந்தாங்க. அதான் மெயினான விஷயம். Because we've not expected comedy from him. First time நாங்க காமெடி மூவி. ஆமா, ஒரு எமோஷன் த்ரூ காமெடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். எமோஷனை வந்துட்டு நம்ம அழுதோ இல்ல சேடா இருந்தோ மட்டும் காமிக்க வேண்டாம். காமெடி த்ரூவாவும் நம்ம எமோஷன்ஸை போர்ட்ரே பண்ண முடியுதுன்ற மூவி தான் இது. நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் தான், சைல்டு ஆக்டர் நல்லா இருக்கும். நல்ல ஒர்க் ஆயிருந்துச்சு. புதுசா இருந்துச்சு, எனக்கும் பாக்குறதுக்கு என்ஜாய்மெண்டா தான் இருந்துச்சு. படத்தோடய டிராவல் ஆகிறதுனால நமக்கு தனியா வேற எங்கேயும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல போக முடியல. இந்த கதைக்கு மிர்ச்சி சிவா சார் கரெக்டா இருக்கு. பொதுவாக எனக்கு சிவா ரொம்ப பிடிக்கும். ஸோ இன் ஜென்ரலாக ஃபேனுன்றது இல்லாமல் அவரோட படம் எல்லாமே பிடிக்கும் எனக்கு. ஸோ அதில் வந்துட்டு இது அவரோட ஃபிலிமோகிராஃபியில் கொஞ்சம் வித்தியாசம் சொல்ல முடியாது, அவரோட படமே தான். பட் கதையாக ஒரு கதையாக செலக்ட் பண்ணி அடிச்சு இது நல்லா இருக்கு. இது வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே போகிற போக்கில் ஒரு கதை சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு, ஹியூமரோட நல்லா இருக்கு. ராம் சார் ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் எடுத்திருக்காங்கனால நல்லா இருக்கு. எப்பயுமே வந்து கொஞ்சம் சீரியஸாக சென்டிமெண்டலாக போகும், இது அப்படி இல்லாமல் சிவா சார் வச்சு எடுத்திருக்காங்க. அண்ட் நல்லா காமெடியாக போயிட்டு கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபன்னாக இருக்கும். ஃபேமிலியாக பார்க்கலாம், ஃபன்னாக இருக்கு. கிட்ஸ் அண்ட் பேரண்ட் ரெண்டு பேருக்குமே இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை நல்லா காமிச்சிருக்காங்க. இல்ல, படம் ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. ஸோ த ஃபாதர் சன் டைனாமிக் தட் சிவா அண்ட் இந்த பையனுக்கு வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு. நியூவர் ஆக்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க நம்ம பார்த்ததில்ல, ஆனால் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் ராம் சார் படத்தை நம்ம எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு அவுட்லுக் வந்து கடைசியில் கொண்டு வந்துட்டார். ஸோ மனசுக்கு திருப்தியா இருக்கு இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம். வெரி ஃபீல் குட் மூவி. ஸோ கண்டிப்பா ஃபேமிலியோட எல்லாரும் பாருங்க. இமோஷனல் டிராமாவா ஓகே, வேற எப்படி லைட் ஹார்ட்டடா கொண்டு போகலாம். ஏன்னா இப்ப சுத்தியே அவ்வளோ நடந்துட்டே இருக்கிறப்போ வந்துட்டு அழுகிற ஃபிலிம்ஸ், எனக்கு அழுகிற ஃபிலிம்ஸ் பிடிக்கும். பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலா இருந்துச்சு அது பண்ணது. ஒரு சீனும் முன்னாடியே காமிச்சு அதோட பே ஆஃபா எண்டில் செகண்ட் ஹாஃப்ல காமிச்சிருந்தாங்க. சாங்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஓவர்வெல்மிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் 19 சாங்ஸ் மூவில யூஸ் பண்ணியிருக்காங்கன்றனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அது ஓவர்வெல்மிங்கா இருந்துச்சு. பட் அது ப்ராக்டிஸ் பண்ணி விட்டாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப்ல பார்த்தப்போ அது கரெக்டா இருந்துச்சு. இட் வாஸ் a really great movie. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே வந்து ஒரு கோடை விடுமுறை நம்ம வந்து எப்பவுமே ஞாபகம் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த படத்துல வந்து பார்த்தோம்னா வந்து எவ்ரி ராம் ஃபிலிம் ஹேஸ் a touch of your summer vacation that you had in your lifetime. ஒரு பெஸ்ட் சைல்ட்ஹுட் சம்மர் வெக்கேஷனோட ஞாபகம் இருக்கும். அண்ட் பேரண்ட்ஸோட அன்செட் பெயின், அதாவது சில விஷயங்கள்லாம் அவங்க அப்பா அம்மா என்னைக்குமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த பெயினை வந்து ஒவ்வொரு பையனும் தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு வார்டும் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கும் போது தான் அந்த கஷ்டம் நம்ம நிறைய கொடுக்காம இருப்போம். அவங்களோட லைஃப்பை நம்ம கொஞ்சம் ஈஸியாக்க முடியும். ஸோ love your parents, they love you so much. படம் ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸா இல்ல, ரொம்ப லைட் ஹார்ட்டா இருந்துச்சு, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வந்து டைம் போனதே தெரியல. அந்த மாதிரி ஒரு குரூப்பா 10-15 பேர் உட்காந்து பேசினா எவ்வளவு ஜாலியா இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ராம் சார் படத்துல இது ஒரு டிஃப்ரெண்டான படம். ஏன்னா ஒரு எமோஷனலான படம் தான் எப்பவுமே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த படம் ஃபுல்லா ஃபன்னா, நல்லா காமெடியா இருக்குது. எல்லாரும் வந்து குடும்பத்தோட வந்து பார்க்கலாம், நல்ல படம். அப்புறம் மிர்ச்சி சிவா சார் அவரும் அருமையா நடிச்சிருக்காரு படத்துல. அவர் கதைக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குது. அவர் காமெடியா நடிப்பாரு. ஆனா அந்த படத்துல ஃபுல்லாவும் நல்லா காமெடியா பண்ணியிருக்காரு. அந்த சின்ன பையன் ரோல் இன்னும் அவன் தான் ஹீரோ மாதிரி. அவனை வச்சுதான் கதையே நகருது. நம்ம வந்து தேவையில்லாததான் நம்ம தலையில நம்மளே தூக்கி வச்சிருக்கோம். இப்ப லோன் வாங்கி செலவு பண்றது அதெல்லாம் எதுவும் வேணாம். நம்ம ஃப்ரீயா இருப்போம், இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்போம். படம் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு, நல்லா இருக்கு படம். அதனால குழந்தைங்களுக்கு இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எடுத்த படம் இது. ரொம்ப அருமையா, பாட்டும் சரி, வேர்ட்ஸும் சரி. வேர்ட்ஸ் கிடையாது சொல்றதுக்கு, அது மாதிரி ரொம்ப அருமையா எடுத்திருக்க. ஒரு சீனும் ரொம்ப ரசிச்சு பார்த்தோம். நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். குழந்தைங்களுடைய என்ன அவங்களுடைய ஆசையோ அதை நாங்கள் நிறைவேற்றணும். நம்ம லெவலில் நம்ம திங்க் பண்ணாமல் இறங்கி அவங்க லெவலுக்கு நம்ம திங்க் பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லா இதையும் நம்ம செஞ்சு கொடுக்கணும்ன்றத இந்த படம் ரொம்ப தெளிவாக எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு. எனக்கு வந்து அவரோட மூவியில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. தங்க மீன்கள், தரமணி, அப்புறம் அந்த கட்டுறது தமிழ் அதெல்லாம் பார்த்து அவரோட மூவியில் நடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இம்ப்ரெஷன். நடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் அவருக்கு கூட நிறைய ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு ஆசை.
இது மாதிரி ராம் சார் எப்படின்னு சொல்லணும்னா ரொம்ப ஒரு மாதிரி ஜாலி டைப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு. அப்புறம் மிர்ச்சி சிவா சார், அவர் வந்து மிர்ச்சி சிவா சார், அஞ்சலி மேம், கிரேஸ் மேம் அவங்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அஜு வர்கீஸ் சார் கூட ரொம்ப ஒரு மாதிரி ஜாலி டைப், எல்லாம் ஒரு மாதிரி ஃப்ரெண்டு அது மாதிரி தான் இருந்தோம். எங்க சீன்ஸ் வரப்போ நியூட்ரலாக தான் போச்சு. ஆனால் எனக்கு ஒரு இது ராம் சார் படத்தில் நடிச்சிட்டா இது போதும்டா. படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகுது. இப்போ ஒர்க் பண்ணுற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் ரொம்ப அந்த ஒரு 8 hours கூட ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ரொம்ப அவங்களோட செலவெல்லாம் குறைச்சிட்டு ஃபேமிலிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. அப்படி என்னதான் ஒர்க் பண்ணாலும் அவங்க மைண்ட் செட் என்னன்னா நம்ம குழந்தைக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணோம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் உண்மை அது கிடையாது. அந்த குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த குழந்தை கூட விளையாடினாலே அந்த குழந்தை சந்தோஷமாயிடும். ஒரு காஸ்ட்லியான லக்ஸரி திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதை சந்தோஷமா வச்சுக்கிறது அவங்களே நினைச்சு ஏமாத்திக்கிறாங்க இல்லையா, அது கிடையாதுன்னு ரியலா காமிச்சிருக்காங்க. அவர் தான் இந்த கேரக்டர் சிவா மட்டும் தான் செட் ஆயிருப்பாரு, வேற யாருமே செட் ஆயிருப்பாங்க. 19 songs இருக்குன்னு சொன்னாங்க. 19 songs போனதே தெரியல. எனக்கு யூஸ்வலா இந்த மாதிரி போரிங் படம் பிடிக்காது. பட் இந்த படம் நல்லா இருக்கு. சூப்பரான படம் தம்பி, வார்த்தைகளே இல்லை. ராம பற்றி நம்ம சொல்ல தேவையே இல்லை. ஒவ்வொரு படத்துலையும் அவர் வந்து கருத்துக்களை அவர் சொல்றது வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. அண்ட் இட்ஸ் அ நீட் ஆஃப் தி ஆர். நம்ம வந்து குழந்தைங்களை மறந்துடுறோம். நம்ம ஒரு காலகட்டத்தில் எப்படி வாழறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய உலகத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இங்கே இருக்கிறோம், குழந்தைங்க வந்து இங்கே இருக்கிறாங்க. ஸோ வி ஹாவ் டு கெட் இன் டு த ஹார்ட் ஆஃப் த சைல்டு. அந்த குழந்தைங்க என்ன சிந்திக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுடைய உணர்வுகள் என்ன, அவங்களையும் வந்து அதாவது ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, டுடேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சில்ட்ரன் ஆர் டுமாரோஸ் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கான ஒரு அடித்தளமே சரியா இல்லை. ஆனால் இந்த படத்தின் மூலமா அவர் வந்து நம்மளை இழுத்து கொண்டு வந்திருக்காரு. குழந்தைங்களுடைய உள்ளத்துல நீங்க உள்ள நுழைஞ்சு பாருங்க. அவங்களுடைய ஒரு தேடுதல் இருக்கு, அவங்களுக்கு ஒரு தேவைகள் இருக்கு. அதை நம்ம காது கொடுத்து கேட்குறோமா, அதுன்றது தான் முக்கியம். ஸோ இங்கே ஒவ்வொரு செய்தியும் சமுதாயத்துக்கு அவர் சொன்ன செய்திகள் மிக மிக பெரியது. அப்படியா? ஆமா, நிறைய எதிர்பார்க்கிறது வந்து சோட 5 பைட்ஸ் எல்லாமே அத சொல்லிருக்காங்க. எல்லாரும் படங்கள் எப்ப கொடுப்பாங்கன்னு கேக்குறாங்க. இது இன்னொரு தடவையா இப்பவே சொல்றாங்க. வெற்றிமாறன் சார் சூரிய வச்சு ஒரு படம் பயங்கரமா கொடுத்தாரு. நீங்களும் அடுத்த சிவா சார் வந்து மையமா வச்சிருக்கீங்க. உங்களோட அடுத்த ஹீரோ யாரா இருப்பாங்க? இல்ல நிறைய குட். थैंक यू சார். பெட்டர் ரிசீவ் பண்ணீங்க. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி? இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்பதான் முதல் தடவை பாக்குறேன் பார்வையாளரோட ரெஜ பார்வையாளரோட இதெல்லாம் நம்ம ஃபெஸ்டிவல் போயிருப்போம். இங்கதான் படத்தை பார்க்கறதுக்காக தேடி வந்த பரவாயில்ல. இவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத ஒரு பயம் இருந்துச்சு. சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்க ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா நகைச்சுவை படம் எடுக்கிறப்ப அந்த பயம் தான் ரொம்ப இருக்கும். நினைச்சதை விட அதிகமாக சிரிச்சாங்க, நினைச்சதை கொண்டாடினாங்க. ரொம்பவே ஒரு நகைச்சுவையில் நம்மளால சிரிக்க வைக்க முடிஞ்சதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் முடிஞ்ச ஆடியன்ஸ் நீங்க பேசுனீங்களா, ஆடியன்ஸ் என்ன சொன்னாங்க உங்களுக்கு? வழக்கம் போல தமிழ்நாட்டு பார்வையாளர்கள் எவ்வளவு உற்சாகத்தை கொடுப்பாங்களோ அதே உற்சாகத்தை தான் கொடுத்தாங்க. எப்போது கொடுக்கறத விட கொஞ்சம் சிரிச்சுட்டே ரெட்டிப்பா கொடுத்தாங்க. அடுத்த படம் 7 கடல் 7 மலை இன்னொரு 3 மாதங்கள்ல வந்துடும் திரைக்கு. பறந்து படத்தோட ஆடியன்ஸோட ரிவ்யூஸ் தான் நீங்க நேரம் பார்த்துட்டு இருந்தீங்க. நீங்க படம் பார்த்துருக்கீங்க, உங்களோட கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சினிமாவோட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராம் இயக்கத்தில் மிர்ச்சி சிவா, கிரேஸ் ஆண்டனி, சிறுவன் மித்துல் ரியன் நடிப்பில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை மையமாக வைத்து வெளியான பறந்து போ திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது.